மாடு என்ன விலைன்னு சொல்லுது? 46 ரூபா சொல்லுங்க. 46 ரூபா. மாட்டு சென்னையில் கை கறவைண்ணா? கைப்பறவை. கை பால் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? நேரம் 4 நாள் 8 வரும். 8 லிட்டர் பார்க்கலாம். விலை 47 ரூபா சொல்லுங்க. பல்லுங்கண்ணா? பல்லு முளைப்பல்லுங்க. ஓகே. ஊசி போட்டிருக்கானா இல்லையா? ஊசி போட்டுக்குன்னு சொன்னாங்க. சரியா சார் நாம் செக் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணலண்ணா. ஓகேண்ணா. இது என்ன விலைன்னா ஃபைனல் பண்ணலாம்? 35 ரூபாய் கேட்குறாங்க. ஓகேண்ணா. 36க்கும் கேட்குறாங்க. ஓகே ஓகே. வாங்க வாங்க. பல்ல பார்த்து மாட்ட கேளு. 35 ரூபாய்க்கு யாராச்சும் இப்போ கொடுப்பாங்களா? இந்த மாடு கிடைக்குமா? கிடைக்குமா? இந்த சாதி கிடைக்குமா? கருப்பு பல்ல பாருங்க, மாடு எப்படின்னு பாருங்க. அந்த மாடு விலைக்கு கேட்கறீங்களா? மாடு காப்பை பாருங்க, மடி பாருங்க, மடிகால பாருங்க. சென்னையில் சும்மா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. சந்தை இப்படி கேட்குறீங்க. சென்னையில் 80,000 ஆகும். அடிக்கட்ட பாருங்க, மாடு எப்படின்னு பாருங்க. நந்தகுமார் யூடியூப் மடிச்சட்டை பாருங்க. பாருங்க, குணத்தை பாருங்க, மடிகாம் பாருங்க, வாழை பாருங்க, 4 காம்பு எப்படின்னு பாருங்க. பால் கொடி பாருங்க. கொடி அதோட அக்கடது இல்ல ஆகாது. ஐயா தமிழ் அந்த மாடு என்ன விலைன்னு சொல்லுங்க நம்மளுது? 53 ரூபா சொல்லிச்சுங்க. சேவலைங்களாண்ணா? ஆமாங்க. 2 6 பல்லு. 2 கண்ணு 6 பல்லு. 53 ரூபா சொல்லுதுங்க. சென்னையில் கரை வேணும். சென்னை எவ்வளோ நாள் கண்ணு போட்டு? ஒரு 10 நாள் பிடிக்கும். ஒரு 10 நாள் கண்ணு போட்டு ஒரு கண்ணு பிடிச்சா பாலெல்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? பாலெல்லாம் காத்தால 5 சாயங்காலம் 4 பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 8-9 லிட்டர் பார்க்கலாம். 9 லிட்டர் குறையாது. இந்த டார்க்னா இது பாருங்க 55 ரூபா சொல்லுது. இது 55 ரூபா. 3 ஆணைத்து சிந்து மாடான முளைப்பல்லுங்க. 3 ஆணைத்து முளைப்பல்லு. ஆரஞ்சு வீச்சுறாங்கண்ணா பால். காலையில் ஒரு 6 லிட்டர் பார்க்கலாம், சாயங்காலம் 5 லிட்டர் பார்க்கலாம். இது விலை எவ்வளோ சொல்லுதுங்க? 55 ரூபா. 55 ரூபா சொல்லுது. இது என்ன விலை என்னென்ன கொடுக்கலாம்? இது 50 வேணா கொடுத்துடலாம். 50 கொடுத்துடலாம். ஒரு 5 ரூபா குறைக்கலாங்க. இதுலன்னா இது ஒரு 3 ரூபா தள்ளி இதுவும் கொடுக்கலாம். அப்படியா 3 இது ஒரு 50 கொடுத்துடலாம். ஓகே. இது வந்து 2 அனுசரித்து கொடுக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம். ஓகே. ஒரு 10 நாள் கண்டு போட்டுக்கிறீங்க ரெண்டுமே. அந்த 2 ஜோடின்னு என்ன விலைன்னு கொடுக்கலாம்? ஜோடினா 95 வரைக்கும் கொடுக்கலாம். ஜோடி வரப்போ அனுசரித்து கொடுக்கலாம். நான் எந்த ஊர்? இது லோக்கலாக தானா? லோக்கல். சரிங்கண்ணா. புதுப்பாளையம் புதுப்பாளையம் வைத்தீஸ்வரண்ணா. பூர்ணசாமியில் பக்கத்தில். ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு மாடுகள் வேணும், நம்மளை ஃபோன் பண்ணலாமாண்ணா? ஃபோன் நம்பருங்க 70 99 70 ஓ 79 04 15 12 26. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வரலாங்களா? சந்தைக்கு வரணும். சந்தைக்கு வரலாம். ஓகே. நம்மகிட்ட பெருவிழா மாடுகளும் கிடைக்குமா? கச்சப்பல் மாதிரி ஏதாவது? ஓகே. நேர்மைகள் ஏதாவது? எல்லாமே ஓ சரி. நம்ம வேணும், நம்ம எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. மாடு என்ன விலைங்க சொல்லுது? நாட்டு மாடு 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா சொல்லுது. பல்லு எப்படிங்கண்ணா? எத்தனை பல்லு? எத்தனை நேற்று? தலையத்து பழச்ச நேற்று. ஆமாம். 2 பல் கிடாரி. ஆமாங்க. 2 பல் கிடாரி. சென்னைங்களா? அப்போ ஆமாங்க. சென்னை 10 நாள் கண்டு போட்டு ஒரு 10-15 நாள் கண்டு போட்டுக்கிறீங்க. ஓகே. நாட்டு மாடுங்க. ஆமாங்க. 40 ரூபா சொல்லுதுங்களா? 40 ரூபா சொல்கிறோம். எதாவது தலைச்சி நேற்றுனால பால் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. என்ன விலைன்னா கொடுக்கலாங்கண்ணா? 37 36 கொடுத்துடலாம். ஒரு 4 ரூபா வரைக்கும் குறைக்கலாம். ஆமாங்க. ஓகே. மாடு அருமையாகுது. கருப்பு உங்களுக்கு தானா? கருப்பு நம்மளது இல்லை. சரி. செவலை தான் நம்மளுது. செவலை மட்டும்தான் நம்ம. ஏன் மாடு அருமையாக என்ன கொடுக்குறீங்க? புரியல. மாடு அருமையாகுது ஏன் கொடுக்குறீங்கன்னு? மாடு நம்ம வியாபாரி. ஓ சரி. வியாபாரத்துக்காக கொண்டு வந்துக்கிறீங்க. ஓகே. இப்போ நாட்டு மாடு நம்மளை கான்டாக்ட் பண்ணலாமாண்ணா? நம்ம பேருங்கண்ணா? பழனிசாமி. எந்த ஊருங்க? சிறுவலூர்லேருந்து இங்கே வந்துக்கிறீங்களா? ஓகேங்கண்ணா. ஃபோன் நம்பருங்க? 944 94
94 42 42 சரி இங்கிலீஷ் சொல்லுங்க 944 27 27 26 26 960 960 பேர் பழனிசாமிங்க திருவள்ளூர் நம்ம கச்சப்பெல்லாம் அந்த பக்கம் கிடைங்களா இருக்கு. ஓகே ரெண்டு நமக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாம் இல்லைங்களா ஓகே நாட்டு மாடு நாட்டு மாடு தான் பண்ணுறீங்க ஓகேண்ணா ஓகே நாட்டு மாடு வேணுங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேண்ணா அண்ணா இந்த சைஸில் இருக்கிற மாடுல நாட்டு மாடு எவ்வளோ பால் எதிர்பார்க்கலாம் நாட்டு மாடு 1.5 வரைக்கும் தான் வரும். ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் பார்க்கலாம் அதிகபட்சம் 2 லிட்டர் வரும். அதிகபட்சமாக 2 லிட்டர் பார்க்கலாம் அதுக்குள்ளே தான் இல்லைங்களா அதுக்கு மேலேங்கிறதெல்லாம் வந்து கிராஸாக இருக்கலாம் ஆமாம் கிராஸ் மாடு வேணால் அட்டாசமாக இருக்குது அது 45 ரூபா சொல்லுங்கள். 45 ரூபா மாடு 45 ரூபா சொல்கிறாரு மாடு என்ன விலைன்னு சொல்லுது நம்மளது 31,000 சொல்லுங்கள். 31ங்க இது எவ்வளோ பல்லெல்லாம் எப்படிங்கண்ணா பல் புதுவாய்மா புதுவாங்க சென்னையெல்லாம் கைக்கிறேங்கண்ணா கைக்கிறோம் மாடு ஒரு பால் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் நேரம் ஒரு 3.5 லிட்டர் வரும் 2 நேரம். ஒரு நாளைக்கு ஒரு 7 லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ என்ன விலைங்க சொல்கிறீங்க 31,000 சொல்லு. 31,000 சொல்லுங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி என்ன விலைலாம் கொடுக்கலாங்க கொடுக்காம ஒரு 30,000 கொஞ்சம் உடச்சிடலாமா? ஒன்று ரெண்டு உடச்சி கொடுக்கலாங்க ஓகே நம்ம வந்து வளர்த்த மாடு வளர்த்து மாடு. ஓகே லோக்கல் மாடானா வெளியூர்னா பெத்தாம்பாளையம். சரி 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 காஞ்சிகள் பெத்தாம்பாளையம் வளர்த்துக்கு இந்த மாடு கொண்டு வந்துருக்கிறீங்க சேல்ஸுக்கு ஆமாம் ஓகேங்க நம்மகிட்ட வேறு மாடு ஏதாச்சும் இருக்காண்ணா வேற மாடு 2 மாடு இருக்குமா வீட்டில்? சேல்ஸ் பண்ணுற மாதிரிங்களா இல்லை வளர்க்குறது இல்லைம்மா அது வீட்டுக்கு நிற்காது. வீட்டில் நிற்கிறது சரிங்க மாடு 32 ரூபாய்க்கு எத்தனை பல்லு மாடு வயசு புது வயசு புதுவாய் ஓகே விலை என்ன சொன்னீங்க 32 ரூபாய். 32 ரூபா பால் எப்படிங்கன்னா பால் 9 லிட்டர் வரும். ஒரு நாளைக்கு 9 லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் இப்போ சென்னையில் கேட்குறேன் வேணா ஊசி போட்டுருக்கு சரி இப்போ வந்து ஊசி போட்டிருக்கிறோம் அது வந்து டெஸ்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகலாம் கன்ஃபார்ம். ஆனால் ஒரு மாதம் ஆகணும். ஒரு மாதம் ஆகணும் பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும் ஓகே புதுசாக சந்தையில் நேற்று பிறந்து வந்துக்கிற மாதிரி புது மாப்பிள்ளை கட்டி இப்போ மாமனாட்டு புதுசாக வந்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லும். சரி சரி நல்லா தீன் நல்லா எடுக்குது ஓகே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே நம்ம வந்து வளர்த்த மாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்துக்கிறீங்க வியாபாரத்துக்கு இல்லை இருக்குதுங்க. அதெல்லாம் தீனி கொஞ்சம் கட்டையாக போச்சு. தீனி கட்டையை போச்சுட்டு வெளியே கொடுக்குறங்க அந்த 2 மாடுக்கு எப்படி வளர்த்துறதுங்களா கொடுக்குறதுங்களா அதுவும் கொடுக்கலைங்க. அது வீட்டில் ஓ வீட்டில் வச்சுக்கிறீங்க அதுவும் வேலையெல்லாம் கொண்டு போய் பால் 7-8 லிட்டர் பீச்சுது அதுவும் பீச்சுது. ஓ சரி சரி வக்கிப்பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறதா கொடுக்க மாட்டேன். ஓ சரி 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 ஓகே கொஞ்சம் இப்போ தீவனக்காக கொடுக்குறீங்க ஓகே போய் வாங்கிட்டு வந்து போகலாம். நட்டத்துக்கு விட்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபா ஒரு லிட்டர் பால். இன்னைக்கு 8 லிட்டருக்கு என்னாச்சுங்க? அதுக்கு ஒரு பாதி ஓட்டு நம்மளுக்கு ஒரு பாதி வெட்டு உழைப்பு தானே உழைப்பு தானே உழைப்பு தாங்க. நம்ம வேற தொழில் இல்லை. தோட்டம் ஒரு 2 ஏக்கரா இருக்குது. சரி சரிங்க அதை வச்சு வாழைக்கண் போட்டு விட்டுருக்கிறேன். மாட்டு தீவனம் ஒரு 50 சென்ட் போட்டிருக்கிறேன். ஆனால் இப்படி இருக்குது. நாளைக்கு ஒரு 3 கத்த பில்லு அது வேணும். ஆமாம் ஒரு நாளைக்கு 3 கத்த பில்லு அது வேணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாது. அதனால சரி அதையும் வளர்த்து காய வச்சு இதையும் கொண்டாந்து கொஞ்சம் இழுக்கல. சரி சரி உருளாங்க வக்கிப்பிள்ளுக்கு ஒரு 10-20 சொன்னா அப்புறம் அதுக்கு அது சாப்பிட்றதுக்குள்ள அது வந்துடும். வந்துருச்சுன்னா ஒரு போதும் அப்போ சமாளிச்சுக்கலாம். இன்னும் 2 லிட்டர் பால் குறையுமா வைக்கப்பில் போட்டால் அவ்வளோதானே. அப்புறம் இன்னொரு மாதம் போன தை மாதம் இருபடி ஆகி சரி வண்டி வர சொல்லிட்டேன். சரி 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 ஓகே இப்போ மாடு வந்து விற்பனை இல்லைன்ட்டு கொண்டு போகிறாங்க. வளர்த்திட்டு இருந்த மாடு சந்தை கொண்டு இருக்கிறாங்க. விலை ஒன்றும் இல்லைன்ட்டு மீண்டும் வளர்ப்புக்காக கொண்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா தீவன செலவுக்காக தான். இப்போ தீவன கைவசம் இல்லை மீண்டும் வருதுங்களா மறுபடியும் கொண்டு போகிறோங்கிற அப்படி